நிவினும் ஒன்றா போகிறத பார்த்துட்டு யமுனா செமையாக டென்ஷன் ஆயிருங்க. யமுனாவில் தாங்கிக்க முடியல. ஏன் அவள் தனியாக போக தெரியாதா, என் புருஷன் கூட தான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்கே வந்து காவேரி வந்து சொல்கிறாங்க நம்ம நிவின் கிட்ட, யமுனா கிட்ட கோச்சிக்காதீங்க நிவின், அவள் வந்து பார்த்த பார்வையே சரியில்லை, எனக்கு தெரியும், வேறு வழியிலும் தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தப்பாக புரிஞ்சுக்க, எனக்கு தெரியும் யமுனா பற்றி, அவள் ரொம்ப வந்து உங்கள் மேலே வந்து ரொம்ப பாசம் லவ் வச்சுருக்கா, அதனால தான் இப்படிலாம் பண்ணுறா, அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னா, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து சொல்கிறாரு. இங்கே வந்து நிவினும் வந்து காவேரி வரதை பார்த்துட்டு விஜய் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உன்னை காவேரி கிட்டே, ஏன் காவேரி இங்கே வந்த, உனக்கு இந்த டைம்லலாம் நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் அவங்க கூட தான் ஒரு வாரம் தங்க வந்தேன்னு சொல்லிட்டு காவேரி சொன்னோன்னே ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு. அப்போ நிவின் வந்து அதுக்காக வந்து என்னென்ன போய் சொன்னா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. வீட்டில் பர்மிஷன் வாங்குறதையும் சொன்னார். அதை கேட்டு வந்து ஆச்சரியப்படுறாரு நம்ம விஜய். காவேரி ஏன் காவேரி இப்படி ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காவேரி. நிவின் வந்து கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட பேசிட்டு கிளம்புறாரு. காவேரி விஜய் பத்திரமா இருக்க சொல்கிறாரு. எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நம்ம காவேரிக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. உடனே வந்து விஜய் கிட்ட இந்த ஒரு வாரம் உங்கள் கூட நான் வந்து உங்களுக்கு தேவையானதில் பத்திரமா வந்து செஞ்சு கொடுத்து உங்களை எப்படியும் வந்து அந்த நோய்கிட்டேருந்து விடுபடுறது தான் உங்கள் வேலை, அந்த மாதிரி நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு, ஓ நான் உனக்கு செஞ்சதாலும் நீ எனக்கு செய்கிற அப்படி தானே, அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் எனக்கு செய்யலைனாலும் உங்களுக்கு நான் ஒன்றுங்களை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னோடனே அப்படியே நெகிழ்ச்சி அடைகிறாரு. அடுத்து வந்து விஜய்க்கு பார்த்து காவேரி வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணுறாங்க. அவ்வளோ அழகாக வந்து அவருக்கு வந்து தொடச்சி விடுறது, அந்த புண்ணுங்கள்லாம் வந்து தொடச்சி விடுறது, அதுக்கப்புறமா அவரை வந்து அழகாக தொடச்சி அவருக்கு வந்து எல்லாமே வந்து வேப்பிலை மஞ்சள் எல்லாமே போட்டு விடுறது, அதுக்கப்புறம் வேப்பிலையாலேயே வந்து அவ்வளோ அழகாக வந்து படுக்க செஞ்சு அவரை வந்து படுக்க வைக்கிறது, அந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து காவேரி ரொம்ப அழகாக செய்கிறாங்க. அதை பார்த்து விஜய் வந்து, காவேரி எனக்கு கூட இதெல்லாம் தெரியாதுடி, உனக்கு எப்படி இவ்வளோ விஷயம் தெரியும், பாரு நீ எவ்வளோ அழகாக செய்கிறேன்னு சொல்லிட்டு, நான் கூட இவ்வளோ செய்யலை காவேரி, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் நீங்களே என்னை அந்தளவு பார்த்துக்கிட்டீங்க, எனக்கு ஓரளவு ட்ரைனிங் இருக்குது, ஏன்னா எங்கள் வீட்டில் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, எனக்கு எல்லாமே தெரியும், அதனால் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு வந்து அப்படியே விஜய் பார்த்துட்டே இருக்காரு. காவேரி என்னங்க என்னையே வச்சுக்கணும் வாங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னோடனே, இல்லை காவேரி உங்ககிட்ட தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னோடனே, ஆமாம் காவேரி நீ விளையாட்டுத்தனமாக இருக்கிறதும் குறும்பாக இருக்கிறதையும் பார்த்துட்டு வந்து உனக்கு அந்தளவுலாம் வந்து இந்த விஷயங்கள்லாம் தெரிய வாய்ப்பு இல்லைன்னு நினச்சேன், ஆனால் ஒரு விஷயம் நேர்த்தியாக பண்ணுற காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிகழ்ச்சி அடைகிறாரு. இது கூட பண்ணனா எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து எல்லாமே பார்த்து செய்கிறாங்க. விஜய்க்கு ஊட்டி விடுறாங்க. அதெல்லாம் தெரியாது, நான் தான் ஊட்டி விடுறேன், கையெல்லாம் இப்படி ஆயிருக்குல்ல அப்படின்னோடனே, இங்கே பாரு காவேரி எனக்கு இன்னொரு கவலையும் இருக்குது, எங்கே என்னால் உனக்கு ஸ்ப்ரெட் ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது காவேரின்னொன்னே, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, எனக்கு ஆல்ரெடி வந்துடுச்சுல, வந்தது மறுபடியும் வரதுக்கு நாள் ஆகும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க வந்து இன்டர்நெட்லேயே அப்படின்னோடனே, அப்படியா சொல்கிறேன், ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாங்க. காவேரி பரவாயில்லையே இவ்வளோ டேஸ்டியாக இருக்கே அப்படின்னோடனே, பின்ன நான் செஞ்சுருக்கேன்ல, இதோட நிறைய அன்பையும் கலந்து செஞ்சுருக்கேன்ல அப்படின்னு சிரிக்கிறாரு. அடுத்து வந்து காவேரி நல்லா பேச ஆரம்பிச்சிட்ட காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. நைட்டு வந்து வெளியே போகிறாங்க, அந்த பால்கனியில் உட்காந்துருக்காங்க 2 பேரும். வெளியே போயிட்டு அந்த டைமில் கரெக்டாக காவேரி வந்து விஜயோட தோள் மேலே சாஞ்சிக்கிறாங்க. விஜய் வந்து காவேரியோட தோள் மேலே காவேரி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமான்னு சொல்லுங்கள் என்ன விஷயம்னு, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தர முடியுமா, சத்தியமா அப்படின்னு சொல்லணுன்னா, ஆமாம் காவேரி எனக்கு நீ ஒரு ப்ராமிஸ் பண்ணணும் அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு, என்ன ப்ராமிஸ் அப்படின்னா, அதெல்லாம் தெரியாது, நீ பண்ணினோம் அதுக்கப்புறம் தான் என்னன்னு சொல்லுவேன், என்னன்னு தெரியாமல் எப்படிங்க நான் செய்ய முடியும், அதெல்லாம் தெரியாது காவேரி, நான் உங்ககிட்ட வந்து என் மேலே நம்பிக்கை இருந்தால் எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, சரி ஓகே ப்ராமிஸ் போதுமா, சரி என்ன விஷயம் இப்போ சொல்லுங்கள், இல்லை நான் விண்ணாவோட பிரச்சனையை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த பசுபதியை வந்து அந்த பாடம் போட்டிட்டு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சோடனே உன் வீட்டுக்கு நான் வருவேன், சரி உன் வீட்டுக்கு வந்தோடனே ஏன் எதிர உன் அம்மா கிட்ட ஏன் கூட வாழ விரும்புகிறேன் நீ சொல்லணும் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு, ஆமாம் காவேரி எனக்கு ஏன் எதிர வந்து நீ உன் அம்மா கிட்ட சொல்லணும், உன் அம்மா என்னை ரொம்ப வந்து தப்பாக நினைக்கிறாங்க, நான் தான் வேணும்னு உன்னை தொல்லை பண்ணுறதாகவும் உனக்கு விருப்பமே இல்லைன்ற மாதிரியும் அவங்ககிட்ட பேச்சு எல்லாமே இருக்குது, ஏன் அன்றைக்கி எனக்கு டைவர்ஸ் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னும்போது அப்படி தான் அவங்க சொன்னாங்க, அதனால் அவங்களுக்கு தெரியணும்ல, நீ என்னை விரும்புகிற விஷயம் தெரியணும், இல்லைங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரிஞ்சிருக்காதோ எனக்கு தெரியாது, ஆனால் நான் எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு வருவேன், அப்போ உங்கள் அம்மா முன்னாடி சொல்லுவியா அப்படின்னோடனே அப்படி யோசிக்கிறாங்க. என்ன காவேரின்னு, சரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் நிம்மதி அடைகிறாரு.